2ல் செகண்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச்சு மாத்தூர் தென்றல் பிரதர்ஸுக்கும் ரைனா லெவன்ஸுக்கும் தென்றல் பிரதர்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரைனா லெவன்ஸுக்கு ஓப்பனிங் பேரா அரவிந்த் அண்ட் மனோஜ் வந்திருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்காண்டி குணா வந்திருக்காரு தென்றல் பிரதர்ஸுக்கு. குணா டு அரவிந்த் ஃபஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காரு. அதை சிங்கிளாக மாற்றிருக்காங்க பேட்ஸ்மேன். மொதல் பாலில் சிங்கிள் வருது. செகண்ட் ஒன் மனோஜ் ஸ்ட்ரைக்கில் நல்லா சுத்தா தான் பார்த்தாரு. பாடியில் போட்டு போயிருக்கு. ஒரு ரன் ஓடி எடுத்துருவாங்க. ஒரு ரன் ஈஸியாக ஓடிட்டாங்க. தேர்ட் ஒன் லோட்டாஸா போட்டதை கவர்ஸ்லேயே அடிச்சிருக்காரு. பவுண்டரி ஆகுதான்னு பார்ப்போம். ஃபீல்டர் இங்கே விரட்டுறாங்க. பவுண்டரி ஆயிடுச்சு. கிடைச்ச லூஸ் பாலை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அரவிந்த். ஃபோர்த் ஒன் குணா டு அரவிந்த். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்ல மேட்சாக இருக்கும். நேராக போட்ட பந்தை கரெக்டாக அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கிறதுனால சிங்கிள் மட்டும் தான் போகும். பெரிய ஷாட் ஆகலை. 2-1 ஸ்ட்ரைக்கில் மனோஜ் எடுத்து அடிச்சிருக்காரு. அந்த இடத்துல ஃபீல்டர் இல்லை. ஆனால் வந்து 2 ரன் பிடிச்சிருவாங்க. பெரிய கிரவுண்டு. சூர்யா வந்திருக்காரு. ஃபீல்டர் எல்லா டைமும் சப்ஜெக்ட் நிற்கிறாரு. 2 ரன். பவர் பிளே ஓவரில் லாஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் மனோஜே இருக்காரு. ஸ்ட்ரைட்டாக எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கார்த்தி கண்டிப்பாக த்ரோ வேகமாக எறிவார். அதனால் ஒரு ரன் தான் ஓடுவாங்க. எஸ், அதே மாதிரி ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சு 10 ரன் அடிச்சிருக்காங்க ரைனா லெவன்ஸ். செகண்ட் ஓவர் போகிறதுக்கு காளி வந்திருக்காரு தென்றல் பிரதர்ஸுக்கு. காளியை ஸ்ட்ரைட்டாக எடுத்து அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் கார்த்தி ஈஸியாக எடுத்துட்டாருங்க அந்த கேட்சை. மொதல் பந்திலே விக்கெட் எடுத்திருக்காரு காளி. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கோபி வந்திருக்காரு. அந்த பாலே மொதல் பால் டாட். 1 ஸ்ட்ரைக்கில் கோபி அடிச்சிருக்காரு தரையிலேயே. 2 ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 2 ரன் புஷ் பண்ணியிருக்காங்க. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. பால் காளி டு கோபி. ஜாக்கர் லென்த்தில் போட்டது டாட்டா மாறி இருக்கு. காளி விசஸ் கோபி. பால் டாட்டா மாறி இருக்கு. இந்த பால் எடுத்து அடிக்க முயற்சி. ஃபீல்டர் சேஃபாக போய் எடுத்துட்டாரு. ஒரு ரன் மட்டும்தான் போயிருக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் வந்திருக்காரு. லாஸ்ட் பால் கவர்ஸில் எடுத்து அடிச்சிருக்காருங்க. இங்கே ஃபீல்டர் இருக்காரு. கண்டிப்பாக எடுத்து எறிவார். 2 ஓட விடாத அளவுக்கு. ஆனால் 2 ரன் புஷ் பண்ணிட்டாங்க. ரன் அவுட்டுங்க. ஒரு ரன் ஒரு விக்கெட். நியூ பவுலர் ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு. ஸ்வீப்பர் கவர்ல போயிருக்கு. பவுண்டரியா இல்லங்க. கவர்ஸ்ல அடிச்ச பந்து எத்தனை ஓடுறாங்க பாப்போம். 2 ரன் வேகமா ஓடிட்டாருங்க. எக்ஸலென்ட் ரன்னிங். செகண்ட் ஒன் நேரா அடிச்சாரு. கையில பிடிச்சிருக்கலாம். ஆனால் பவுலர் விட்டுட்டாரு. திரும்ப குணாவே ஃபீல்டர் வந்திருக்காரு. நேரா அங்கே கவர்ஸ்ல இருந்து 2 ரன் ஓடிட்டாங்க. தேர்ட் ஒன் அதையும் பேட்டில் அடிச்சிருக்காரு. ஒரு ரன் தான் சேஃபாக ஓடுவாங்க. இங்கே கார்த்தி ஃபீல்டர் நல்லா த்ரோ எறிவார். ஒரு ஓட்டம் மட்டும். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் இப்போ அரவிந்த் எடுத்து அடிச்சிருக்காரு. குறுக்கில் சூர்யா இருக்காரு. ஃபீல்டர் பிடிச்சிட்டாருங்க ஈஸியாக. விக்கெட். கார்த்தி நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. போல்டுங்க. மொத்தா பந்திலே போல்டு. லெக் ஸ்டம்பில் வந்து அடிச்சிருக்கு. கண்டினியூஸாக 2 விக்கெட் எடுத்திருக்காரு பிரவீன் பவுலர். போகிற லாஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. லோட்டாஸை தரையிலே அடிச்சிருக்காரு. எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 2 ரன் புஷ் பண்ணுவாங்க. முதல் ரன் ஓடியாச்சு. 2ஆவது ரன் அம்பையர் விக்கெட்டும் கொடுத்துருக்காருங்க. ஒரு ரன் ஒரு விக்கெட்டு. அதோட அந்த ஓவர் 6 ரனில் போட்டு போகிறார் பிரவீன். ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு காளியே வந்திருக்காரு. கவர்ஸில் எடுத்து அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன் தரையிலேயே வேகமாக. 2 ரன் ஓடுவாங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. செகண்ட் ஒன் காளி போடுறாரு. ஆஃப் ஸ்டம்பில் நல்லா வந்துங்க. எடுக்கவே முடியல. வேகமாக வந்துருச்சு. 1 அதே மாதிரி போட்டதை தான் எடுத்து அடித்தார். ஆனால் போகலை. உள்ளதான் விழுகும். அலோவ் பண்ணிட்டார் கார்த்தி. 2 ரன் ஓட்டுட்டாங்க. ஈஸியான 2. ஃபோர்த் ஒன் அதையும் எடுத்து மடக்கி அடிச்சிருக்காருங்க. இங்கே ஃபீல்டர் சூர்யா ஓடுறாரு. பவுண்டரியாக தான் பார்ப்போம். பவுண்டரி போயிருச்சுங்க. பந்து குயிக்கராக போயிருச்சு. முக்கியமான பவுண்டரி அந்த டீமுக்கு ரைனா லெவன்ஸ் கொண்டாந்துருக்காரு. காளி பேட்டில் பட்டுச்சு. பேட்டில் பட்டதை கீப்பர் குயிக்காக பிடிச்சிட்டாரு. ரன் அவுட் ஆயிருச்சு இந்த பால். கடைசி பந்து எடுத்து அடிச்சிருக்காருங்க. கவர்ஸில் இங்கே குணா இருக்காரு. ஈஸி கேட்ச் குணாவுக்கு. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ரைனா லெவன்ஸ் 28 அடிச்சிருக்காங்க. 29 டார்கெட் ஃபார் தென்றல் பிரதர்ஸ் மாத்தூர். தென்றல் பிரதர்ஸுக்கு கார்த்திக் அண்ட் காளி வந்திருக்காங்க. என் பவுலர் நேம் வந்து நீலேஷ். ஃபஸ்ட்டு பால் டாட்டா போட்டிருக்காருங்க. நல்ல ஒரு எக்ஸலண்ட் பவுலிங். நீலேஷ் டு கார்த்திக். செகண்ட் பால்
டாக்கிங் லென்த்தில் போட்டது அங்கே ஃபீல்டர் இருக்காரு, ஒரு ரன் தான் ஓடுவாங்க, ஒரு ரன் ஓடிட்டாங்க குயிக்கா. ஸ்ட்ரைக்கில் காளி, நீலேஷ் டு காளி இறங்கி போய் அடிச்சாரு, அங்கே ஃபீல்டர் இருக்காரு, அதனால் சிங்கிள் ஓட முடியாது, வந்து குயிக்காக போயிடுச்சு. போன பால் டாட்டா போட்டிருக்காரு, பவுலராக பேட்ஸ்மேனாங்கிற நல்ல பேட்டில். டாக்கிங் லென்த்தில் போட்டது அதுவும் சிங்கிள் தான், பவுலர் நல்லா போடுறாரு ஒவ்வொரு பாலையும். 5th ஒன் நீலேஷ் டு கார்த்திக். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் 2 ரன் ஆயிருக்கு. எடுத்து அடிச்சாரு, அங்கே ஃபீல்டர் ஓடுறாரு, ட்ரை பண்ணி பார்க்கட்டும், முடியலை. 2 ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க. நோமேன்ஸ் லேண்டில் விழுந்திருக்கு பால், அதனால 2 ரன் ஓடிட்டாங்க ஈஸியாக. லாஸ்ட் ஒன் நீலேஷ் டு கார்த்திக். எடுத்து அடிச்சாரு கார்த்திக் ஸ்ட்ரைட்டா, பிளேயர் மெய்ய பண்ணிருக்கா, இருந்தாலும் 6 போயிருச்சுங்க. இந்த டோர்னமெண்ட்லேயே மொத ஸ்டேட்டில் அடிக்கிற 6 இதுதான், லாங்கஸ்ட் 6. பவுலர் வந்திருக்காரு, நியூ பவுலர். ரிவர்ஸ் முயற்சி எடுத்து அடிச்சிருக்காருங்க, பிளாட்டா 6. காலி பேட்ல இருந்து மொத பந்துல 6ங்க. பெரிய ஷாட் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ரிவர்ஸ் ஸ்வீப்லேயே அடிச்சிருக்காரு. செகண்ட் ஒன் கீப்பர் க்ளோஸாக போயிருக்காரு, திரும்ப ரிவர்ஸ் முயற்சி பேட்டில் பட்டிருக்கு, ஆனால் இந்த தடவை லெக் ஸ்டம்பில் போட்டு டாட்டா மாற்றிருக்காரு. தேர்ட் ஒன் 6க்கு அப்புறம் ஒரு டாட்டு. இப்போ லெக் ஸ்டம்பில் ஒய்டு போட்டிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒய்டு, இந்த பால் ரீபால். அது தரையிலே அடிச்சிருக்காரு சென்சிபிளாக, சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் கார்த்தி வந்திருக்காரு, 4th பால். நெக்ஸ்ட் டைமில் தட்டி விட்டுருக்காரு, எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம். 2 ரன் புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு ரன்னோட நின்றுட்டாங்க. 5th பால் ஸ்ட்ரைக்கில் காளி இறங்கி போய் அடிச்சிருக்காரு கவர்ஸில். ஓப்பன் கவர்ஸ் இருந்தாலும் ஃபீல்டர் மெய்யப்பன் ஓடுறாரு, பவுண்டரி சேவ் பண்ண முடியலைங்க. பவுண்டரி ஆயிடுச்சு, ஃப்ரீயாக போயிடுச்சு பவுண்டரி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் இந்த ஓவரில். காளி ஸ்ட்ரைக்கில் இருக்கார், ரிவர்ஸ் முயற்சி அடிக்கக்கூடிய பந்தை விட்டுட்டாருங்க. டாஸ் பாலை லெக் பைஸில் பட்டு ஓடிட்டாங்க. 2 ரன் ஈஸியாக ஓடிட்டாங்க, இங்கே ஃபீல்டரே வராதனால. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 25 அடிச்சிருக்காங்க, விக்கெட் எதுவும் கொடுக்காம. இன்னும் 12 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். பவுலிங் எண்டில் நியூ பவுலர் கோபி வந்திருக்காரு. அதை எடுத்த உடனே கவர்ஸில் அடிச்சிருக்காங்க, ஓப்பன் பிளேஸில் பவுண்டரி. பந்திலே முடிச்சுட்டாரு கார்த்தி. இந்த மேட்சை ஜெயிச்சு டீமாக 3rd ரன்குள்ளே போகிறாங்க மாத்தூர் தென்றல் பிரதர்ஸ்.